மகள் மூலம் தூண்டில். மாணவிகள்தான் டார்கெட். சிக்கிய 70 வயது நபர். அம்பலமான சீக்ரெட் நெட்வொர்க். தலைநகரை அதிர வைத்த பாலியல் சம்பவம். சென்னை வளசரவாக்கம் ஜெய்நகர் 2வது தெருவில் பாலியல் தொழில் நடப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவின் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவின் கூடுதல் கமிஷனர் செந்தில் குமாரி உத்தரவின்படி துணை கமிஷனர் வனிதா மேற்பார்வையில் உதவி கமிஷனர் ராஜேஸ்வரி தலைமையில் ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் பாலியல் தொழில் நடப்பதாக கூறும் வீட்டை நோட்டமிட்டது. அப்போது சென்னை மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற 70 வயது முதியவர் போலீசார் நோட்டமிட்ட வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். இதனால் அவரை பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் பாலியல் தொழிலின் மெகா நெட்வொர்க் பற்றி அதிர்ச்சி தகவல் வெளியானது. போலீசாரிடம் பேசிய முதியவர் ராமச்சந்திரன் சென்னை தீநகரைச் சேர்ந்த நதியா என்பவர் பள்ளி மாணவியை தனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அவருடன் பணம் கொடுத்து உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் முதியவர் கூறிய நதியா என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல மாதங்களாக 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை நதியா பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தி வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய நதியாவிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. நதியா பாலியல் தொழில் புரோக்கராக பல மாதங்களாக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவரின் மகள் பள்ளி ஒன்றில் படித்து வருகிறார். அதனால் நதியா தன்னுடைய மகள் மூலம் ஏழ்மையான பள்ளி மாணவிகளை டார்கெட் செய்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் கஸ்டமர்களை பிடிக்கும் நதியா 18 வயது கூட நிரம்பாத பள்ளி மாணவிகளை முதியவர்களுடன் பாலியல் உறவில் ஈடுபட வைத்துள்ளார். அதற்கு மாணவி ஒருவருக்கு 25,000 முதல் 35,000 ரூபாய் வரை பணம் வசூலித்த அதிர்ச்சி தகவல் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கடந்த ஓராண்டாக நதியா தனது மகள் மூலமாக ஏராளமான மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததும் அதற்கு அவரது உறவினரான ராமச்சந்திரன் என்பவர் உதவி செய்ததும் தெரிய வந்தது. இந்த கும்பலில் பஞ்சாபை சேர்ந்த ஒருவர் மாணவிகளை விமானத்தில் ஹைதராபாத், சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்று பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளார். அதுபோல கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த அசோக் குமாரும் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 70 வயதான முதியவர் ராமச்சந்திரனும் ரெகுலராக மாணவிகளை பாலியல் உறவுக்கு பயன்படுத்திய அதிர்ச்சி பின்னணி விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய நதியா மற்றும் அவரது உறவினர் ராமச்சந்திரன், சுமதி, மாயா ஒளி, ஜெயஸ்ரீ, அசோக் குமார் மற்றும் முதியவர் ராமச்சந்திரனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இவர்களிடம் இருந்து 7 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நதியா உள்பட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அந்த கும்பலிடம் இருந்து 17, 18 வயதில் 2 இளம்பெண்களை மீட்ட போலீசார் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தில் பள்ளி மாணவிகள் தொடர்பு இருப்பதால் குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு நதியாவின் பின்னணியில் இருக்கும் பாலியல் நெட்வொர்க் வெளிச்சத்திற்கு வரும் என்கின்றனர் போலீசார். பள்ளி மாணவிகள் மூளை சலவை செய்யப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.